வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை பீகார் மாநிலத்தில் உள்ள புனித யாத்திரை நகரமான கயாஜி சென்றடைந்தார். அங்கு விஷ்ணுவத் கோவிலில் மூதாதையர்களுக்கான சடங்குகளை செய்ய உள்ளார். உலக புகழ்பெற்ற பித்ருபக்ஷ் மேளா கயாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானோர் வருகை புரிந்து தங்கள் மறைந்த மூதாதையர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் செய்ய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி சமுத்திரம் மூலமாக செழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பாவ் நகரில் மொத்தம் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் 66,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 21 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் அர்ப்பணித்தார். மும்பையிலிருந்து 182 பயணிகளுடன் தாய்லாந்து சென்று கொண்டிருந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து சென்னையில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து கடற்கரை குப்பைகளை தனது கைகளால் தூய்மைப்படுத்தினார். தொடர்ந்து கடலோர காவல்படை சார்பில் ஹெலிகாப்டர் படகுகள் மூலம் சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன. இந்த சாகச நிகழ்ச்சியை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா இன்று காலை துவக்கி வைத்தார். ஏனாம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் OSR இந்தூர் மைதானத்தில் ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி இன்று காலை நடைபெற்றது. இப்பேரணியை புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.